தேர் வந்து நம்ம தெருவில் வந்துட்டு இருக்கு, படைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சு படைச்சிட்டு இருக்காங்க. சங்கீதாக்கு வளையல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூத்தாண்டர் தேர் திருவிழாக்கு தான் போறோம். நைட்டு போய் அங்க இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், இருந்துட்டு தூங்கிட்டு காலையில தான் ஏஞ்சி வந்தோம். குளிச்சுட்டு கிளம்பி இருக்கோம், மறுபடியும் குளிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். போறோம், மணி 8 ஆயிடுச்சு. நாங்க சீக்கிரமா போகணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். வந்து இங்க ஒரு தூக்கம் போட்டாச்சு. சீக்கிரமா போயிட்டு நம்ம தேர் திருவிழா வந்து பாக்கலாம் வாங்க. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா சாரி தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பிளவுஸ் தச்சு வச்சிருந்தேன், ஆனா போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கை ரொம்ப நீட்டா தச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போடவே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து திருவிழாவுக்கு புது சாரி கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டோம். போலாமா? பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு 10 தூங்கி பயங்கரமா தூங்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா தூக்கிட்டு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. போலாமா? நான் சங்கீதா தேர் வந்து நம்ம தெருவுல வந்துட்டு இருக்கு, படைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சு படைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்க அப்போ? சரி, நான் பொறிக்கிட்டு வந்தேனே, ஒரு 6 ரூபாய் இருக்கும். 6 ரூபாய்? இங்க பாரு, அங்க பாரு. ஆசை வாரியா இருக்கிறாங்க பாரு. இப்ப அஜித் கொல்ல விடுவான் பாரு. நிறைய கொல்ல விடுவாங்க. காய்கறி, காசு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ், மோர், சாப்பாடுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கிடைக்கும். தேர் கூட வந்து நடந்து போனா வந்து வயிறு ஃபுல்லாவும் பாக்கெட்டு ஃபுல்லாவும். ஜெயஸ்ரீதா பாப்பா செகண்ட் டைம். நான் சங்கீதா அதான் போடணும். போஸ்ட்ல நல்லா தான் கொடுக்குறேன். நம்ம தேர் வந்து பார்த்தோம் இல்லையா, காலையில நம்ம வீட்டுக்கிட்ட படைச்சிட்டு அப்படியே ஊர் ஃபுல்லா வந்து சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இப்ப கரெக்டா ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுகலை கூட்டுன்னு போறாங்க. ஆக்சுவலி ஏரி உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நாங்க போவோம், போயிட்டு அங்க ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அங்க நிறுத்தி வச்சிருவாங்க. நிறுத்திட்டு சாப்பாடு வந்து இறைப்பாங்க. வண்டுலாம் வந்து சுத்தும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வரதுக்குள்ளே நாங்க மோட்டரு குளிக்கிறதுக்கு போயிருந்தோம். ஸோ கொல்லியில அங்க வந்து டைம் ஆயிடுச்சு. நாங்க வரதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தானே மாலை வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாரும் மாலை வாங்கி, ஒரு குடும்பத்திலே 4-5 மாலை ஒரு தலைக்கட்டுக்கு அப்படி அப்படியே மாலை வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ மாலையோட அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாமா? ஓகே, தூரமா போயிட்டு இருக்கு, ஏரி உள்ளே போகுது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா போச்சு. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஏரி உள்ளே இழுத்துட்டு போறாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். செம்ம வேகம் போகுதுப்பா. ஆமா, பின்னாடியே பாத்தி எவ்வளவு இழுத்துட்டே வராங்க பாரு. வடம் கயிறு நல்லா பெரிய கயிறா. கூட்டம் அங்க பாருங்க எவ்வளவு பேர் கூட்டம் அப்படி போகுது. எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காங்க. சங்கீதா இழுக்கிற இழுல தேர் வந்து வேகமா வரணும். நிப்பாட்டி தான் வந்து போறாங்க ஸ்லோவா. ஆமா, ஊர்ல இருந்து எல்லாம் வரணும்ல, அதனால டைம் இருக்கு, இன்னும் நிறைய டைம் இருக்கு. சீக்கிரமா இருக்கேன். அப்படியே நடந்துக்கிட்டா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் அங்க தேர் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு கூட்டம் பாரு. சாமி கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. அங்க இருந்து இவ்வளவு தூரம் இன்னமும் அது போயிட்டோம். கடைசி வரைக்கும் கூட்டம் இருந்துனே தான் இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலூனை பார்த்தாலும் பார்த்தா நேத்து நைட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கையை காட்டிக்கிட்டே இருக்கேன். அப்ப உடனே வாங்கி கொடுக்க வேண்டியதானே நீ? நான் தான் வாங்கி தர சொன்னேன். நீ தான் வந்து நாளைக்கு தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு கேட்டுன்னு இருக்கா. இது எவ்வளவு ப்ரோ? இதெல்லாம் அப்படியா? இது எது வாங்க? இது வாங்கிட்டா எது வேணாலும் வாங்க. பாப்பாக்கு பிடிச்சதா? 50 rupees. உனக்காக கம்மி பண்ணி தருவாரா? 50 rupees தான். 50 rupees தானா? சரி 60 சொன்னாரு. சரி சில்லற இல்லையாம்மா? சரி ஓகே. தேர் திருவிழா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மெதுவா நடந்து போயிட்டு இருக்கோம். ரோடு ஃபுல்லாவே க்ரௌடு தான். பூலாம் எடுத்துட்டு வந்திருக்கான். ஆமா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஜஷிதா பாய் காட்டுறாப்ப. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து ராட்டனம் சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க. சங்கீதா தேர்லாம் முடிஞ்சிட்ட பிறகு வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கடைக்கு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு விளாண்டாச்சு பிரேக் டான்ஸ். ஆமா, செம்மையா இருந்தது. ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா 10-11 பேர் கார்ல போணுமா? என்னமா கார்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்ல போகணுமா? கார்ல போகணும். கார்ல போகணும். ஆமா, கார்ல போகணும். அந்த கார்ல சுத்தணும். இவரு இந்த கார்ல சுத்த வைக்கலாமா? ஓகேவா? பாட்டு கச்சேரிலாம் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு கச்சேரி, டிராமா எல்லாமே நீங்க நைட்டு இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா திருவிழா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு கிளம்பணும். ஆமா, ஒரு வாரம் ஜாலியா இருந்தது. போடு சைதா, போட 100 பாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் 100 ரூபாய் வந்து ஜெயிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு வளையல் போட்டுக்கிட்டு இருக்கோம். சங்கீதா வளையல் போதா?
சீக்கிரமா எடு ஃப்ரெண்ட்ஸ். டிசைனா வாங்கிட்டு இருக்காரு திருவிழா கடையில. திருவிழா வந்தாதான் வாங்க முடியுது. அப்படியே உன் பொண்ணு என்ன பண்றா பாரு. பாப்பாக்கு ஏதாவது வாங்கலாம். ஆமா வேணா செம்ம ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இருந்தாங்களா. சோ எல்லாரும் கூட பேசிக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு செம்மையா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். திருவிழா கடை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்தோம். ராட்டமும் எல்லாமே திருவிழா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு என்ஜாய் பண்றதே ஒரு தனி சுகம் தான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு விளையாட்டு பொம்மைலாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர் கூட போனோம்லாம் அப்பவே வாங்கிட்டு வராது. பாத்துட்டு 2 நாளா கேட்டுட்டே இருந்தாரு அவரு. இதை வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கிட்டு வீட்டுல வச்சிருந்தா பாரு. மறுபடியும் போற இடத்தெல்லாம் காட்டாம வீட்டுல இருந்து உனக்கு தரமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் விளையாடுற மாதிரி பேட் வாங்கியிருக்கேன். இப்படி அப்படி டென்னிஸ் பால் விளையாடும்ல அது நானும் ஜெஸ்விதாவும் விளையாடுறதுக்கு. நானும் ஜெஸ்விதா விளையாடுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். யாரு வேணாலும் விளையாடிக்கலாம். குட்டி பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா பேட் எல்லாம் விளையாடுவா. ஜெஸ்விதா எங்க பாரு அங்க பாரு. அவன் என் கிளிப் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். எங்க பாரு. ஏய் பாத்தியா அவர் பாக்குறாரு பாரு எப்படி பாக்குறாரு. சோ 2 பேட் இருக்கிறது மாதிரி ஒண்ணு வாங்கினேன். இது 100 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 50 ரூபாய். அவ்வளவுதான் இவரோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு. ஜஸ்விதாக்கு அவ்வளவுதான். ஆமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையல் 2 டசன் வந்து பாத்தீங்கன்னா வளையல் வாங்கினேன். சோ இது ஒண்ணு அங்கேயே போட்டேன். புடவெல்லாம் கட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வளையல் போட்டா கை வந்து எடுக்கவே இல்லை, நிறவாவே இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வளையல் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு செட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் கலர் கட்டை அதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 டசன் வந்து கண்ணாடி வளையல் 2 டசன் வாங்கினேன். பேனு வர சீப்பு கொஞ்சம் பேனு இருக்கு. பேனு வர சீப்பு தான் முக்கியமா வாங்கிட்டு வந்துக்கிறேன் தேடி வாங்கினேன் திருவிழா கடைக்கு போயிட்டு. ஸோ கல்லு வச்ச கிளிப் ஒன்று வாங்கினேன். அப்புறம் சும்மா சாதா கிளிப் ஒன்று வாங்கினேன். சரி பொறி கடைலாம் எதுவுமே வாங்கலையே சிங்கா? பொரியெல்லாம் வாங்கினா வேஸ்டா தான். அவங்க எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கல. அம்மாலாம் என்ன ஊருக்கு போனா சரி திருவிழாக்கு வந்தோம் பொறி வாங்கி போய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பொறி வாங்கி போய் கொடுப்பேன். எதுவுமே வாங்கவே இல்லை நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா திருவிழா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இவர் எப்படி தெரியுமா பழைய பொருளை எதுவுமே எடுக்க மாட்டாரு விளையாடுறதுக்கு. புதுசா வாங்கிட்டு வந்து அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவா. இப்ப இந்த 2 நாளைக்கு இந்த புது பொருளை மட்டும்தான் வச்சு விளையாடுவாரு. விளையாடு விடவே மாட்டாரு. அப்பா கேஷ் போடு. குட் கேர்ள். நீ விளையாடுமா தனியா போய் விளையாடுப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழா கடையில ரொம்பலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணல. 2 கிளிப்பு வாங்கினேன். ஸோ தலைக்கு கூட இந்த 2 எல்லாமே வந்து பார்த்தோன்னா இது 60 ரூபான்றாங்க. 60 ரூபாய் 80 ரூபான்றதுனால விலை அதிகமாக இருந்ததா. கேட்டு பார்த்துட்டு எங்கே எப்பயாவது ஒரு தடவை யூஸ் பண்ண போகிறோம் எதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.